ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போட முடியலங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க என்னால் வீடியோ போட முடியல. இப்போ ஒரு 2 டேஸாக தாங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க. அதாவது அப்படியே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. அதுவும் ஒரே நாளே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் இருந்துச்சுங்க. அது ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டை 5 கேஜி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் சண்டே மண்டேவோ டியூஸ்டேவே பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் 5 கேஜி வந்துச்சுங்க. அப்புறம் வெண்ணிலா ஒரு 5 கேஜி வந்துருச்சுங்க. அதனால் சுத்தமாக என்னால் முடியலைங்க. அதாவது வீடியோலாம் சுத்தமாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வீடியோ கூட என்னால் அப்லோட் பண்ண முடியலைங்க. அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அது அப்லோட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைங்க. சொல்லப்போனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லைங்க. சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு பிஸியாக இருந்துச்சுங்க. தம்பியை மட்டும் பார்த்துக்கிட்டு எனக்கு ஆர்டர்ஸையும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா. இப்போ தாங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ ஒரு 2-3 டேஸாக தான். அதுலேயும் ஆர்டர்ஸ் வருதுங்க. ஒரு 1, 2, 3 ஆர்டர்ஸ் வருங்க. அது ஈவினிங் இல்லை மார்னிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 1 வீக் 1.5 வீக்காக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப எனக்கு ஆர்டர்ஸ் இருந்தனால கொஞ்சம் வீடியோவும் என்னால் கண்டினியூஸாக போட முடியலைங்க. அதுக்கு காரணம் இது தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. சரண்யா கார்த்திக்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எப்படி எப்படி இப்போ நம்ம பண்ணுற ஹோம்மேட் கேக்ஸ்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்க ஏரியாவில் லோக்கல் ஃபுட் டெலிவரி ஆப் இருந்துச்சுன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஜென்னி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் இருந்தாலும் அதில் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஆனால் இப்போ நீங்கள் லோக்கல் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 15% 16% கிட்ட தான் கமிஷன் பிடிப்பாங்க சிஸ்டர். அதாவது இப்போ 1000 rupees ஒரு கேக் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு 150 16% அவங்க பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு 160 rupees கிட்ட அவங்களுக்கு போயிடும். பேலன்ஸ் தான் நம்மளுக்கு வரும் சிஸ்டர். அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஜொமேட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஆனால் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 28% கிட்ட அவங்க கமிஷன் பிடிப்பாங்க சிஸ்டர். நம்மக்கிட்டேயும் கமிஷன் வாங்கிப்பாங்க. டெலிவரி சார்ஜும் கஸ்டமர்கிட்டையும் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் நடக்கும். அது உங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. ஜொமேட்டோ விட மற்றவங்களுக்கு லோக்கல் ஃபுட் டெலிவரி ஆப் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். அது மூலிமா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் பார்த்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சிஸ்டர். அதாவது கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் எஃபி அந்த மாதிரிலாம் நீங்கள் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களோட பர்சனல் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நம்பர் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பேரண்ட்ஸ் நம்பர் அந்த மாதிரி யார் நம்பர் இருந்தாலும் நீங்கள் அன்மேரிட் அப்படின்னா பேரண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் நம்பர் அதை நெக்ஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமு எஃபி ஐடி காட்டும். அது மூலிமா உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்தாங்க அப்படின்னா அதில் உங்கள் நம்பர் சர்ச் பண்ணுவாங்க. உங்கள் நம்பரையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுவாங்க சிஸ்டர். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப் இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரணும் அப்படின்னா எஃபி, இன்ஸ்டாகிராமு அது எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டஸ் வைங்க. வேறு இன்னும் சோஷியல் மீடியா என்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். எஃபியில் பார்த்தீங்கன்னா தனியாக பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்களோட ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் நேம் என்னவோ அது ரெண்டையும் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் நேமில் அக்கௌண்ட் வச்சுக்கிறத விட நீங்கள் இருக்கிற ஏரியாவோட நேம் போட்டு உங்களோட கேக் பிஸ்னஸ் நேம் போட்டு எப்போவுமே ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேக் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் ரேட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் உங்களுக்கு வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா யோக பிரீத்திகான்னு ஒரு சிஸ்டர் என்னோடய கால் கப் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இதில் காட்டுறேன் சிஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ கப்ஸ்லாம் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த கப்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஓடிஜி பக்கத்துலேயே இந்த மாதிரி கமுத்து போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது காஞ்சிடுங்க. ஏன்னா டக்குன்னு அடுத்தது உடனே உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அப்போ நீங்கள் இது ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, தண்ணியாக இருக்கும், அதை தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு உங்களால் டையிங்ஸ் மாவு அதாவது சலிச்சு எடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி கமுத்து போட்டுருவேங்க. சீக்கிரமாக டக்குன்னு காஞ்சிருங்க. அப்புறம் உடனே நான் அப்புறம் எடுத்து வச்சுப்பேன். அதாவது இப்போ நான் அடுத்தடுத்து ஆர்டர் இருந்துச்சுன்னா உடனே நான் கழுவிட்டு இருக்க மாட்டேங்க. ஒன் டே ஃபுல்லாக பார்ப்பேங்க. ஈவினிங் வரையும் வர ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே தாங்க நான் வந்து எப்போவுமே வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரே சமயத்தில் 2 1/2 kg வந்து ஆர்டர் இருந்துச்சுங்க. அது நான் வந்து 1 kg மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர் ரெடி பண்ணி அதை நான் 2ஆக பிரித்து 2 டின்னில் ஊற்றி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு திவ்யா நடராஜன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் ஹோம் டெலிவரி நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்னால் பண்ண முடியல, அதனாலேயே நிறைய ஆர்டர்ஸ் போயிடுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லோக்கல் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து டெலிவரி அண்ணாஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. எப்படியாவது அவங்கள நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக போய் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. டெலிவரி சார்ஜும் இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சிஸ்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட வாங்கிப்பாங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் மேரிட்னா உங்களோட ஹஸ்பண்டோட உதவியோடு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அன்மேரிட்னா உங்களோட பேரண்ட்ஸோட உதவியோடு நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் டெலிவரி பண்ணலாம் சிஸ்டர். அப்படி இல்லைனா ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த டெலிவரி அண்ணாஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு டேரெக்டாக ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வரும், நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா, சார்ஜ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் சிஸ்டர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் அந்த எதுவுமே உங்களுக்கு ஆப்லாம் உங்கள்கிட்ட அப்படி இல்லை, உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது இப்போ இந்த மளிகை கடையில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கனாலும் டெலிவரி பண்ணுவாங்க மளிகை கடையில், அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். டெலிவரி சார்ஜ் எவ்வளவோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 1/2 kg நான் வந்து பண்ணேன் இல்லைங்களா, அதோட வெயிட் வந்து இப்போ பார்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வந்து இருந்துச்சு. 1/2 kgக்கான ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ வெயிட் வரும், 1 kgக்கான ஸ்பாஞ்சு எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அதனால் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இப்போ பாருங்கள் 286 கிட்ட இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து இது 1/2 kgக்கான ஸ்பாஞ்சு இவ்வளோ வந்து நம்மளுக்கு வெயிட் கிடச்சிருக்குங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீம் போட்டு கரெக்டாக வந்து 1/2 kgக்கு மேலேயே வருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா 1/2 kgக்கான ஸ்பாஞ்ச் வந்து எப்போவுமே இவ்வளோ தாங்க வெயிட் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ராதான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது க்ரீம் வந்து 1/2 kgக்கு வந்து எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்போவுமே நான் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு வந்து இந்த மாதிரி 3/4 கப் தாங்க நான் வந்து எடுப்பேன். அது கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் வந்து அதாவது டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது வேறு மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் நிறைய உங்களுக்கு பண்ண வேண்டியது ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற இந்த க்ரீமில் கொஞ்சம் மிச்சமே வந்து பேலன்ஸ் இருக்குங்க. எனக்கு தாராளமாக இதுவே போதும். நான் 3/4 கப் வந்து எப்போவுமே 1/2 kgக்கு வந்து இதுதாங்க நான் எப்போவுமே விப்பிங் க்ரீம் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அனிதான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, விப்பிங் க்ரீமில் ஷைனி லுக் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்லேயே அதாவது கொஞ்சம் திறந்தே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏர் பபிள்ஸ்லாம் போய் அது வந்து உங்களுக்கு அந்த ஷைனி லுக் வந்து வராது. நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே பீட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் க்ரீம் கொஞ்சம் எடுத்து முன்னாடியே கொஞ்சம் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு பாக்ஸில் போட்டு மூடி. கடைசியாக நீங்கள் வந்து ஐசிங் பண்ணிவிட்டு டிசைன் போடும் போது அந்த க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர். நான் வந்து இப்போ வந்து க்ரீமுக்கு வந்து எவ்வளோ சுகர் வந்து நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் வந்து சுகர் லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ண தேவையில்லைங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும், அதனால் நான் வந்து இந்த க்ரீமில் வந்து சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த க்ரீமோட பிராண்டை பொறுத்து இருக்குது உங்களுக்கு சுகர் வந்து எவ்வளோ தேவையில்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு தாங்க தெரியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரியலனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தெரியலனா இப்போ உங்கள்கிட்ட கேக் வாங்குறாங்க இல்லைங்களா, சில பேர் வந்து அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க சுகர் இருக்குது, சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதே அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் டைப்பான கேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரோட எசன்ஸும் கொஞ்சம் க்ரீமில் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 1/2 kg கூட இன்னொரு 1/2 kg நான் வந்து ரசமலாய் கேக் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ரசமலாய் கேக் வந்து நான் ஆல்ரெடி பண்ணது இல்லைங்க. அதே மாதிரியே பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதே மாதிரியே பண்ண வேறு ஒரு கேக் தாங்க இது கூட நான் பக்கத்தில் வச்சுருந்த
இந்த ரசமலாய் கேக்கு. இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டும் சில பேர் வந்து இதே மாதிரியே பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வைங்க. உங்களோட ஐடி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து அதையுமே போஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. அது வரையும் டாட்டா பாய். தேங்க்யூ.